தாத்தா, வணக்கங்கள் தாத்தா. வணக்கங்கள் என் செல்வங்களே. தாத்தா, இன்னொரு கேள்வி கேளுங்கள். ஓகே, என்ன என்றால் தாத்தா, ஒருவன் குற்றம் செய்து விட்டிருக்கிறான். ஒருவேளை அது கொலை குற்றமாகவும் இருக்கலாம். அங்கே ஒருவர், இங்கே ஒருவர் இருக்கிறார்கள். அது யார்? அங்கே ஒருவர், இங்கே ஒருவர். அதான் தாத்தா, இங்கே நீதிபதி, அங்கே அவர் பெரியவர், அவரும் நீதிபதி தான். ஆம், நம்மை நடித்திருக்க வருவார், நம்மளுக்கு நீதி கூற வருவார் லேட்டாக. ஓகே, அந்த நீதிபதி ஒருவன் மாபெரும் குற்றத்தை செய்திருக்கிறான். அவனுக்கு அந்த நீதிபதி மரண தண்டனை கொடுத்து விட்டான். அப்போது அந்த குற்றவாளி தான் செய்த தவறுகளை உணர்ந்து அந்த நீதிபதியிடம், ஓ ஓ மை லார்ட் அப்படி தானே சொல்கிறாங்க கோர்ட்டில். அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும்? அந்த பிக்சர்களெல்லாம் பார்க்குறோம், சீன் மக்கள் எல்லாம் கோர்ட்டு சீன், அதுலேருந்து வாவ் சொல்லுது, அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள். ஓகே, அந்த குற்றவாளி அந்த நீதிபதியிடம், ஓ மை லார்ட், சாதாரணமாக அவர் அவரை லார்டுன்னு சொல்லக்கூடாது, லார்டு அங்கே இருக்கிறாரு. ஓகே, இந்த இடத்துல இவர் லார்டு, ஓ லார்ட், நான் தவறு செய்து விட்டேன், என் தவறுகளை மன்னித்து என் தூக்கு தண்டனையிலிருந்து என்னை விடுவியுங்கள் தாத்தா நீதிபதி அவர்களே என்று கேட்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். தன் தவறை உணர்ந்து அந்த நீதிபதியிடம் இந்த குற்றவாளி என் தவறுகளை மன்னித்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று கேட்டால் அந்த நீதிபதி அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பாரா? அந்த தூக்கு தண்டனை விதித்தாரே, அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பாரா? கமான் சொல்லுங்க தாத்தான்னு சொல்லிட்டு சொல்லுகிறேன். அவர் அந்த மாதிரி சரித்திரமே இல்லை. ஒருவருக்கு கொலை குற்றம் என்று கூறி அவருக்கு மரண தண்டனை விதித்த பிறகு யாரும் அதிலிருந்து தப்பித்ததாக தெரியவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, கார்பேஜ் வந்திருக்காங்க, லெட் ஹிம் கோ. வேலை முடிச்சுன்னு போட்டோம். இறைச்சல். கன்னட மொழியில் உங்களிடம் இருக்கும் குப்பைகளை அந்தந்த பாத்திரத்தில் போட்டு கொடுங்கள். பிளாஸ்டிக் பாக்ஸ், வேறு கிச்சன் ஐட்டம் வேஸ்டெல்லாம் இன்னொன்றில் போடுங்க. அந்த மாதிரி சொல்லி கொண்டு போகிறார்கள். அங்கே வெளிநாடுகளிலே கார்டன் வேஸ்டேஜஸ் போடுறதுக்கு கூட ஒரு பின் வைத்திருப்பார்கள். இங்கேயும் அவர்கள் வைத்தால் நன்றாக இருக்கும். ஓகே, அவர்கள் முடித்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு போய்விட்டார்கள். இப்போது நாம் தொடர்வோம். அப்படி கொலை தூக்கு தண்டனை கொடுத்த பிறகு அந்த நீதிபதி அவனை மன்னித்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை மன்னித்திருக்கலாம். நான் இங்கே இருந்து கொண்டு இதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டு இருக்க விரும்பவில்லை.
எங்கேயாவது யாராவது மன்னித்திருக்கலாம். பொதுவாக நீதிபதிகள் தூக்கு தண்டனை கொடுத்து விட்ட பிறகு மன்னிப்பதில்லை. அப்போது காட் தாத்தா ஏதோ ஒருவன் ஒரு பெரும் தவறு செய்து விட்டான். அவன் தன் தவறுகளை நினைத்து இறைவனிடம் இங்கே சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், ஓ காட், ஓ மை லார்ட், அப்படி நான் அழைக்கலாம். பொருத்தமான வார்த்தை, பொருத்தமான அவருக்கு கூறலாம். அவரை ஓ லார்ட், பிதாவே, கடவுளே, நான் உமக்கு விரோதமாக இந்த மாபெரும் தவறை செய்துவிட்டேன், பெரிய தவறை செய்துவிட்டேன், மையா மாசிமா குல்பா. சிரிக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள். என் பெரும் பாவமே சொல்லலாம். நான் கூட அதை தான் சொன்னேன். அது வேறு மொழியில் சொன்னேன், லாட்டின் மொழியில். என் பாவமே என்றால் மையா குல்பா. இன்னொரு என் பாவமே என்றால் மையா குல்பா. என்னுடைய பெரும் பாவமே, என்னுடைய மாபெரும் பாவமே என்றால் மையா மாசிமா குல்பா. மையா மாசிமா குல்பா என்றால் என் பெரும் பாவமே அப்படின்னு பொருள்படும். ஓகே செல்வங்களே, அப்படி இறைவனிடம் கேட்டால் பாவ சங்கத்தின் தொட்டியில் அமர்ந்து கொண்டு அவர் அங்கே இருக்கிறார். கடவுள் ஒரு குருவானவர் வடிவத்தில் அவர் அங்கே அமர்ந்து கொண்டு, மகனே, நீ செய்த தவறுகளை என்னிடம் சொல், அதுக்காக வருத்தப்படு, பாவ மன்னிப்பு என்னிடம் வந்து மன்னிப்புக்கள், நான் உன் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அதனால் அவன் எந்த பாவம் இருந்தாலும் அது இறைவனிடம் நான் சொன்னால் அவை மன்னிக்கப்படும், மன்னிக்கப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மன்னிக்கப்படும். நம் தவறுகளை இறைவனிடம் மனமிட்டு கேட்டால், தன் தவறுகளை மன்னியும் என்று இறைவனை கேட்டால் அவர் மன்னிப்பார். ஆனால் அந்த மனிதன் நீதிபதி அந்த மாதிரி குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஒருத்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்ட பிறகு அது ஒருவேளை மன்னிக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நான் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அவர் மன்னிக்க மாட்டோம் சொல்வதற்கு இல்லை. சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கிறது. அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு அங்கே தப்பித்து கொள்ளலாம். அந்த ஓட்டைகளை வைத்துக்கொண்டு அவர் மன்னிப்பு கொடுக்கலாம், அப்படியும் இருக்கிறது. பொதுவாக ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த பிறகு அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே சமயத்தில் அதே மாதிரி ஒரு பெரும் தவறை செய்துவிட்டு இறைவனிடம் நம் குற்றத்தை அவரிடம் சொன்னால், பாவ சங்கத்தினத்திலே இறைவனிடத்திலே நாம் பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சொல்லுங்களே, என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்கிறீர்களா? இதுதான் என் பதில். ஓகே சொல்லுங்களே, நான் அடுத்த கேள்வியை எதிர்பார்க்கிறேன். தாத்தா உங்களுக்கு என்ன அவ்வளோ தைரியமா தாத்தா? ஓகே சொல்லுங்களே.